டேய், தலைவனா இருந்தான்னா யாரா இருந்தானடா? ஆபாச நிதி அவர்களே, இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க அவர் பேர் உதயநிதின்றது ஆபாச நிதின்னு மாத்தினாங்க. முதல்வர் அவர்களை தவறா பேசினதுக்காக இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு இல்லையே. உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தமிழகத்தில் எவனாவது பெண்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னான்னா மவனே நீ காலிடான்னு சொல்றாரு. இது ஒரு தலைவர்ங்கிறவர் மக்களுக்கு எடுத்துக்காட்டாகணும். குறைஞ்சது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ குளிரடைன்னு பாவம் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய மனைவி தான் வெளில இருந்து போலீஸ்காரர் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்காக அவங்களும் போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பெண்ணை போய் சொல்றாங்க, அவங்களுக்கே ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க. இந்த ஆள் பக்கத்துக்கு போய் நான் மனைவியா இருக்கணும்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவங்க. ஆனால் பாவம் என்ன பண்ணுறது? அதில் இன்னைக்கு காவேரி பிரச்சனையோ விவசாய பிரச்சனையோ பேச வேண்டிய நேரத்தில் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஆபாச நிதியை பற்றி ஆபாச வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். சுதந்திர போராட்டத்தும் போது யார் எங்கள் வீட்டுக்கு வாப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலாம் கேட்கல. அவன் மனசோட ஃபீல் பண்ணான். இது ஒரு 2வது சுதந்திர போராட்டம். லஞ்சத்துக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, இருக்கவங்களுக்கு எதிரான 2வது. நம்ம போய் சேரணும்னு சேர்ந்துட்டு ஆன்லைனில் சேர்ந்துட்டேன். புதுசாக கட்சியில் சேர்ந்துருக்கோம். இந்த கட்சியில் எப்படின்னு தெரியலன்னு கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசினேன். சார் விட்டுருங்க சார், ஒன்றும் ஆனாது, இட்ஸ் அ ட்ரூத். 5 மணிக்கு இதை பற்றி ஒன்றுமே வேண்டான்னு நான் சொன்னேன். ஏன் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் தான் நான் வெளில இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஐ செட் நோ வே. நான் ஒரு மெசேஜை போட்டுட்டு இதெல்லாம் பேசாமல் இருக்கக்கூடாது, பேசியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க, அப்புறம் தான் பேச விட்டாங்க. சட்டசபையில் மறுபடியும் பேசினான்னா ஒட்ட நெருக்கிடுவாங்க. நான் வாழ சொல்கிறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அமெரிக்க நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தாவேகாவில இருந்து உங்களுக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியை கொடுத்திருக்காங்க. அதற்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றிம்மா. சார், இப்போ உதயநிதி அவர்கள் முதல்வர் அவர்களை அவதூறா பேசின வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கைது நடவடிக்கையை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? முதல்ல நீங்க சரியா செய்தியை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களாம் புரியல. முதல்வர் அவர்களை தவறாக பேசினதுக்காக இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு இல்லையே. உங்களை மாதிரி ஒரு பெண்ணை ஒரு இரட்டை மீனிங்கோடு பேசினதுக்கு, பப்ளிக்காக பேசினதுக்கு இது வந்துடுறாங்க. இது தமிழகத்தில் இருக்க உங்களை மாதிரி பெண்கள், அம்மாக்கள், அக்காக்கள், தங்கைகள், குழந்தைகள் இவர்களுக்காக செய்யப்பட்ட காரியம். தமிழகத்தில் எவனாவது பெண்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னான்னா மவனே நீ காலிடான்னு சொல்கிறாரு. இது ஒரு தலைவர்ங்கிறவர் மக்களுக்கு எடுத்துக்காட்டாகணும். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெண்களாக நீங்கள் வேலை செய்யச்சு எல்லா இடத்துலையும் இரட்டை, நான் இந்த மாதிரி ஒரு நம்மகிட்ட சிரிச்சுப்பிட்டு இரட்டை அர்த்தத்தோடு பேசி உங்களை பார்வையை பார்க்கறது, ரோட்டில் போச்சு ரோட் சைடு ரோமியோக்கள் இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை. த வீக்கர் ஜெண்டர். மகாத்மா காந்தி சொன்னார், எளியவர்களிலும் எளியவர்கள், வறியவர்களிலும் இருந்தேன். எளியவர்களிலும் வலிமை இல்லாத ஒரு பெண்கள் தனியாக போகச்சே, பெண்களுக்கு வலிமை இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் இந்த மாதிரி தனியாக போகச்சே ஹராஸ் பண்ணுறது, இதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் சொல்கிறது தான் காரணம். ஸோ டேய், தலைவனாக இருந்தான்னா யாராக இருந்தானடா? ஆபாச நிதி அவர்களே, இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க அவர் பேர் உதயநிதின்றது ஆபாச நிதின்னு மாற்றிட்டாங்க. ஸோ வல்கர் நிதின்னு ஆங்கிலத்தை மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நீ சொன்னால் நீ யாரை வேணாலும் இருக்கலாம். என்ன உங்கள் முப்பாட்டனார் சொல்கிற முறையன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, நீ சொல்கிற இன்னைக்கு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லைன்றாரு. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க டபுள் மீனிங்லாம் தெரியுது. ஒரு இதை பார்த்துட்டு நான் சொல்லவே இல்லைன்னு போய் சொன்னான். நான் சொன்னதை மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த டேப்பை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் எப்படித்தான் ஒரு அசிங்கமான, ஐ ஹேட் டு சே, ஒரு கட்சி அசிங்கமான வார்த்தை, அந்த பாரம்பரியம், அவங்க தான் இது மாதிரி பேச முடியும். அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தனி மனிதரான, ஒரு தனி மனிதருக்கான எதிரானதில்லை, முதல்வருக்கு எதிரான பேசினது இல்லை. முதல்வருக்கு எதிராக பல வார்த்தைகள் சொல்லி பேசியிருக்காங்க. முட்டாள்ன்ற வார்த்தை கூட உபயோகப்படுத்தியிருக்காங்க. சரி, பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பெண்களுக்கு எதிராக பண்ணிச்ச இந்த ஆட்சி வந்த உடனே ஒரு இஸ்லாமிய பெண்
முன்ன ஒரு இந்த மாதிரி பாலியல் வன்முறை இருந்ததுக்காக இது கொடுத்துருந்தாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். அதை இந்த ஆட்சி வந்தப்புறம் அந்த ஆளை போய் அரெஸ்ட் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ 0 டாலரன்ஸ் ஃபார் எனி வயலன்ஸ், வன்முறை அகெயின்ஸ்ட் விமன். அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை செய்தியாக புரியும்படியாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை செய்யலைன்னா இந்த அரசு வந்து பெண்களுக்கு எதிரான அரசுன்னு கூட சுட்டி காட்டப்படும். இந்த அரசு எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லணும், ஆனால் மக்களுக்கு தான் நம்ம எல்லாருமே பதில் சொல்லணும். உதயநிதி மக்களுக்கு பதில் சொல்ல ஆபாச நிதி அவர்கள் மக்களுக்கு எதிராக பதில் சொல்லக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கி இருக்க 50 சீட்டு பாருங்கள், அடுத்த தேர்தல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 5 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். சரி, இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அந்த குளியல் அறையில் இருக்கும் பொழுது கைது பண்ணது வந்து ரொம்பவே அத்துமீறலான ஒரு செயல் காவலர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் எழுபது செஞ்சு. ஆனால் உங்கள் வேலை இது. ஆபாச நிதியின் பொதுமக்கள் சொல்கிறது தான் நீங்கள் பேரும் சொல்லணும். நீங்கள் பொதுமக்கள் பிரதிநிதியாக எனக்கு கேள்வி கேட்டுறீங்க. அவர் எத்தனை மணி நேரங்க காலை கடன் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? ரொம்ப நேரமா அங்க வந்து ஒரு பேச்சு போயிட்டே தான் இருந்தது. நேரமாக போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப நேரமாக குளியலில் இருக்குன்னா பெண்கள் வந்து ரொம்ப அதிகமான நேரம் குளியலில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இது பண்ணுறதுக்கு நேரமாகும். ஒரு ஆண் வந்து குறைஞ்சது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ குளியலில்னு பாவம். அந்த அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய மனைவி தான் வந்து வெளில இருந்து போலீஸ்காரர் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்காக அவங்களும் பொய் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பெண்ணை பொய் சொல்கிறாங்க. அவங்களுக்கே ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க. இந்த ஆள் பக்கத்துக்கு போய் நான் மனைவியாக இருக்கணும்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவங்க. ஆனால் பாவம் என்ன பண்ணுறது, தட்டின தாலிக்கு தமிழ் பெண்கள் இல்லை, அவனுக்காக அந்த இதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் லைவ் ஆன் டிவி. எப்படி அவர் அதான் இதை எப்படி மாற்றி சொன்னாலும் அதுவும் பொய் தானே. அந்த குடும்பமே அப்படித்தான், அந்த கட்சியே அப்படித்தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே தான். காமராஜரை பார்த்து பொய் சொன்ன ஆளுங்க தானே அவங்க. அப்படி கட்டுக்கதைகள் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க தானே. எப்படி மாறும்? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கைது பண்ணும்பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரியான செயல்கள்னால திமுக ஒருபோதும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இதே மாதிரி செயல்களே தொடர்ந்து பயப்படாமல் செய்யுங்கள். நீங்கள் நன்றாக நீங்களே உங்களுக்கு குழி தோண்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த குழியை மூடி மக்கள் கான்கிரீட் போட்டு பர்மனெண்ட்டாக அடிச்சிருவாங்க. தயவு செஞ்சு பயப்படாமல் இதே மாதிரி செயல்களை பயப்படாமல் செய்யுங்க. ஆபாச நிதி அவர்களே செய்யுங்கள். இது திட்டமிட்டு தாவேக்கா வந்து எதிர்கட்சி கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இது போல கைது நடவடிக்கையெல்லாம் பண்ணுறாங்க. உதயநிதி அவர்கள் மறுபடியும் மக்கள் சொன்னதை மறந்து போயிடுறாங்க. ஆபாச நிதி அவர்கள் நேற்று வரைக்கும் உதயநிதி தான் அவர் ஒரு மீட்டிங் நடத்தினார். காவேரி பிரச்சனை, விவசாயிகள் மேடையிலிருந்து அவன் வயத்தில் எட்டி உதைச்ச இந்த ஆபாச நிதியை விவசாயிகள் மறக்க மாட்டாங்க. அதில் இன்றைக்கி காவேரி பிரச்சனையோ விவசாய பிரச்சனையோ பேச வேண்டிய நேரத்தில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஆபாச நிதியை பற்றி ஆபாச வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். இரட்டை அர்த்தங்களில் 2 நாக்குகளை வைத்து பேசுகின்ற இந்த இரட்டை எண்ணங்களையும் இரட்டை வேடம் போடக்கூடிய இந்த இவர் சினிமாலே நேர்மையான அரசியல்வாதிலாம் மக்கள்கிட்ட பேசுகிற கண்ணோடு கண் நோக்கி பேசுகிறாங்க. இவங்க இரட்டை வேடம் போடுறவங்கள இரட்டை வேடமாக பல வேடம் போடுற இந்த பக்கா நாடக நடிகர்கள், அரசியலில் இருந்து நடிக்கக்கூடிய இந்த குடும்பத்தை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 9 வழக்குகள் போட்டது நியாயமே இல்லைன்னா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்களே. அதாவது நான் கூட இந்த இது நேற்று என்ன ஆச்சுன்னா, எனக்கு நேற்று தான் என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது இருக்குது. இந்த கட்சியில் நான் நேரடியாக சேரலை. அவர் விஜய் அவர்களுடைய நான் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு எலெக்ஷன் முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வைத்தேன். நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் நல்லா சொன்னதை செய்கிறார். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தேர்தலுக்கு முன் எல்லாரையும் உறுதிமொழி நான் கரப்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னதில்லை. தேர்தலுக்கு அப்புறம் பேசச்சே இந்த கரப்ஷனை பற்றி பேசினதில்லை. இது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நான் இது இது மாதிரி பேச்சால் மட்டும் இல்லை, செயல்லையும் 60 நாளில் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குகிற தாசில்தாராக இருக்கட்டும், இல்லை சோலாருக்கு ஒவ்வொரு மெகாவாட்டுக்கு 25 லட்சமாக இருக்கட்டும், படிக்கிற பசங்க பள்ளிகளுக்கு கொடுக்குறதுல லட்சமோ 25 லட்சமோ 1 லட்சமோ ரினியூவலுக்கு ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 ரூபா கட்சி நிதி வாங்கி ஆகட்டும், இதையெல்லாம் நிச்சயமாக குறைச்சிருக்காங்கன்னு பப்ளிக்கெல்லாம் பேசுகிறாங்க. இது இன்னும் உள்ளங்கை புண்ணுக்கு இது தெரியாத மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இவ்வளவு பண்ணியிருக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த மீட்டிங்கில் போய் கரூரில் பேசினார். இந்த மாதிரி உங்கள் அண்ணன் பேசுகிறேன், உன் தம்பி விஜய் பேசுகிறேன், உங்கள் இது சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு இருக்கார்,
எனக்குன்னு ஒரு ஈகோ இருந்தது. நான் வந்து தேசிய கட்சியில் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, நம்ம இது மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு தேவை, அவங்க கூப்பிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒன்றும் கூப்பிடல. அப்புறம் நினச்சேன், நான் நாட்டையே மாத்திரம் வந்தேன். ராஜீவ்காந்தி அவர்களை பார்த்துட்டு 37 வருடமாக இந்த அரசியலில் வந்து என்னுடைய என் வீடு பேரே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கும் தமிழில். ஸோ இதை பண்ண வந்தோம். இவர் இதை நல்லது செய்கிறாரு. நல்லவங்க நல்லது செய்கிறதுக்கு ஏன் சேரக்கூடாது? சுதந்திர போராட்டத்தும் போது யார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வாப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலாம் கேட்கல. அவன் மனசோட ஃபீல் பண்ணான். இது ஒரு 2வது சுதந்திர போராட்டம். லஞ்சத்துக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, இருக்கவங்களுக்கு எதிரான 2வது. நம்ம போய் சேரணும்னு சேர்ந்துட்டு ஆன்லைனில் சேர்ந்துட்டேன். இதற்கப்புறம் இது ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விஷயங்களில் அதோட முடிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கண்டுக்க மாட்டாங்க. சரி, வேலையற்ற ஒரு வயசான கிழமை இருக்குடா, அது வேலையற்ற உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு உட்காந்துருவாங்க. இந்த தொகுதியில் எலெக்ஷனில் நின்றவர் குமார்னு, எனக்கு அவர் பேர் உண்மையிலேயே தெரியாது எலெக்ஷனுக்கு முன்னால். நான் கட்சியை விட்டு தாங்கர் சுட்டு வெளியே வந்ததால், இந்த தொகுதியில் நான் அதிகமாக வேலை செய்ததால், மக்களுக்கு தெரியுன்றதால வெள்ளத்திலலாம் இவ்வளோ தூரம் நின்று பண்ணியிருக்கோம். அப்போ அவர் சொன்னார், சார் நீங்கள் வந்து எனக்கு ஃபோனில் பேசிட்டு நீங்கள் வந்து எனக்கு கேம்பெயின் பண்ணுங்கள் சார், ஒரு 5000 10,000 ஓட்டாது உங்களால் விழும் சார்னார். எனக்கு இருந்த சிறுமை, ஈகோ, நான் சொன்னேன், உங்கள் கட்சியில் இருக்க பெரிய ஆளுங்களை கூப்பிட சொல்லுங்கள், நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவங்களுக்கு பேச சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டேன். எனக்கு காலும் வரல, நான் ஹெல்ப்பும் பண்ணல. இதுதான் உண்மை. ஜெயிச்சிட்டார். நம்ம ஜெயிச்சா நான் அந்த நிலையில் நான் நினைப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்றைக்கி நான் ஐடி மினிஸ்டர், அப்படி நான் என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், நான் இதில் சேர்ந்த போகிறோம், ஆன்லைனில் சேர்ந்த போகிறோம், எனக்கு ஒரு வாரம் கழிச்சு அவர்கிட்ட ஃபோன் வருது, சார் நான் அவங்க வந்து பார்க்கலாமான்னு. வாங்கய்யான்னு என் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, ரொம்ப நன்றி சார், உங்களை மாதிரி இருக்கவங்களாம் இந்த கட்சியில் வந்து. அதாவது விஜய் அவர்கள் செய்ததை அவருடைய மினிஸ்டர் செய்கிறாரு. என்ன, விஜய் அவர் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணார், ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை போய் பார்த்தாரு, எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு. அன்புமணி ராமதாஸ் பார்த்தாரு, எல்லாரும் அவர்கள் கூட போய் திருமாவளவன் பார்த்தாரு. ஸோ இவர் வந்து அதெல்லாம் பார்க்கல. அது மாதிரி தான் ஒரு தலைவன் எவ்வழி மற்றவர் வழின்றதுக்கு குமார் அவர்கள், நான் உண்மையிலேயே நினைக்கிறேன், அவன் வந்த பிறகு சொன்னேன், சார் ஐம் சாரி, நான் ஐ டிடன்ட் ஈவன் ஹெல்ப் யூன்னு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். அவன் பெரிய மனுஷனா, நான் பெரிய மனுஷனா, வரமாட்டேன்னு சொன்னேன். நான் அவங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நேற்று என்ன ஆயிட்டுருன்னா, அப்பாயின்மெண்ட் எனக்கு வந்து போட்டாங்க, எனக்கு தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. தென் ஐ காட் த மெசேஜ். ஸோ ஐ காட் த ப்ரெஸ் ரிலீஸ் அனுப்புங்கன்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கு வித்தின் அபவுட் 4:30 இருக்கும், நேஷ்னல் டிவிலாம் இந்த மாதிரி இவர் ஆபாசமாக பேசியிருக்காரு, இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு. நான் ஜென்ரலாக கருத்து கொடுத்துருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், புதுசாக கட்சியில் சேர்ந்துருக்கோம், இந்த கட்சியில் எப்படின்னு தெரிலன்னு கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசினேன். சார் விட்டுருங்க சார், ஒன்றும் வேணாங்க, இட்ஸ் அ ட்ரூத், 5 மணிக்கு இதை பற்றி ஒன்றுமே வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஏன் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் தான் நான் வெளில இருந்தேன். அப்புறம் தான் அது பார்த்தா ஐ செட் நோ வே. நான் ஒரு மெசேஜை போட்டுட்டு இதெல்லாம் பேசாமல் இருக்கக்கூடாது, பேசியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்க, அப்புறம் தான் பேச விட்டாங்க. இன்னொன்று, இந்த கட்சியில் சேர்ந்த பிரபலமான மற்ற கட்சியிலிருந்து வந்த ஒரு சிறந்த பேச்சாளர், முதலேக்கு சேர்ந்திருந்தார். அவர் விஜயை சந்திக்கச்சே விஜய் அவர் சொன்னாராம், நீங்கள் ரொம்ப இதுவாக பேசுவீங்க, எல்லாம் எடுத்து பேசுவீங்க, தாக்கி பேசுவீங்க, நம்ம இதை டிஃபெண்ட் பண்ணுங்க, மற்ற தலைவர்கள்லாம் அட்டாக் பண்ண வேணான்னு அவருக்கு முதல்ல கொடுத்த அட்வைஸில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு தமிழகமே பொங்கி எழுது. ஆனால் தமிழக ஊடகங்கள் இன்னும் யார்கிட்ட இருக்காங்க, எந்த கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பெண்ணியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் இன்னைக்கு ஏன் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு அசிங்கப்பட வேண்டிய விஷயம். பெண்களுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரி ஒருத்தன் பேசச்சே, ஆபாசமாக பேசச்சே, அது எந்த பெண்கள் முக்கியம் இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியினுடைய பாரம்பரியத்தோட தலைவர்னு சொல்லிக்கொள்பவர்கள், இவங்கள்லாம் தலைவருக்கான எந்த தகுதியும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ அதுக்கான அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. ஸோ பெண்களுக்காக பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க தான் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு கூட கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க, வி ஆர் கோயிங் டு ஒன்லி இன்ட்ராகேட் ஹிம். ஏன்னா அவர் நாளைக்கு வரட்டும், சட்டசபையில் வந்து என்ன அழகளை பேசுவார்னு பேசுவாங்க. ஆனால் சட்டசபையில் மறுபடியும் பேசினார்னா ஒட்டை நெருக்கிடுவாங்க. நான் வாழ சொல்கிறேன்.
அதுக்கு முக்கிய காரணமும் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக தாவேகா பிளான் பண்ணுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை விடுவிக்க சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு இந்த நேரத்தில், ஆஸ் வி ஸ்பீக் டுடே. ஓகே, அந்த கோர்ட்டில் அரசு வக்கீல் என்ன சொல்லிருக்காரு, நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இல்லை, வி ஆர் கோயிங் டு இன்ட்ராகேட் ஹிம் தான் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா சொல்லியிருப்பாங்களே, நான் இல்லை விட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அரசு கட்சி வக்கீலோட வாதமே நான் வந்து இவனை ஐம் சாரி, அவரை தரக்குறைவாக பேசினாலும் இந்த அவர் தான் நான் சொல்லணும், ஆபாச நிதி அவர்களை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும்னு நினைக்கல, கேள்வி கேட்கணும் நம்ம பண்ணியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரசு இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும், எந்த அளவுக்கு போகணும்னு தெரியும். ஏன்னா அங்கே வந்தால் ஏதாவது மாதிரி இந்த மாதிரி வேலையற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பார், மக்கள் பார்ப்பாங்க. இதான் மற்ற போன ஆட்சியில் வந்து இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை மூடி மறைச்சி இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு, நான் சொல்லலைன்னு சொல்கிறதுக்கு இப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போட்டோம்ல, லைவ் இருக்குது இல்லை, பார்ப்போம் நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு. சார், இப்போ என்ன இன்னொரு கேள்வி, அதாவது திமுக தொண்டர்கள் எழுப்புறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, என் வாயில வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ அவரும் தவறாக தானே பேசுறாரு, அது தப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி கூட சொல்ல வந்தேன். சில நேரங்களில் மனிதர்கள் எல்லாம், நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே, நிறுத்திட்டார்ல, ஒன்றும் தவறான வார்த்தையை சொல்லலையே, அதில் ஒன்றும் தவறு இல்லை, நம்மளே நிறுத்திக்கணும். சில நேரம் தவறு தான், வார்த்தைகள் வரைச்சே கட்டுப்படுத்தணும், தூண்டி விட தானே செஞ்சார். அவன் கேட்டது நியாயமான கேள்வி, அவர் பேசினாரா, அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னாரா, இல்லையே. அந்த வார்த்தை என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாரு, அவங்க சொன்னதை எடுத்து இன்னும் அவங்களுடைய பழக்கமாக ஊதி ஊதி பெருசாக்கி பண்ணார்ல, ஆபாசமாக பண்ணார்ல. அவங்க அங்கேருந்து ஒன்றும் இப்போ தப்பாக பேசல, த்ரிஷான்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதை அடக்கியிருக்கணும், அதை விட்டு ஆபாசமாக பெருசாக்கி இருந்தார். ஸோ அவருக்கு இவங்களை அவங்களையும் கம்பேர் பண்ண இதுவே கிடையாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள இது, இவருடைய வளர்ப்பு சரியான வளர்ப்பு, நேரத்துக்கு வராரு, ஏன்னா எல்லா மதங்களையும் மதிக்கிறாரு. இது மாதிரிலாம் ஒரு மனுஷன் கிடைக்கிறது கஷ்டம். இன்றைக்கி உண்மையான காந்திய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த திமுக தொடர்ந்து வந்து இந்த தனி மனித தாக்கலை வந்து முதல்வர் அவர்கள் மீது வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க சார். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுடைய தராதரம் அவ்வளோதாங்க, அவங்களுடைய தராதரம். முதல்வரை தாக்கினா கூட முதல்வர் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறல, ஆனால் பெண்களை தாக்கினால், வன்முறையை தூண்டினால் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பார், எடுக்கணும். அது அவருடைய நலனுக்காக இல்லை, தமிழகத்துடைய நலனுக்காக. அதனால் அவங்க பண்ணட்டும், பண்ண மக்கள் பாருங்களேன். நீங்கள் த மோர் தே டூ, பீப்புள் ஆர் ஆல் வாட்சிங். நீங்கள் எவ்ரி இது வாட்ச் பண்ணுறது, இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வேறு ஜென்ரேஷனில் இருக்குது. அப்போ நான் பேசியதை பார்த்து பல 60 வயதுக்கான 80 வயதுக்காரர்கள் நான் முன்னெல்லாம் போட்டதை இவர் பண்ணுறாருன்னு பேசுகிறாங்க. ஐ திங்க் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் ஜென்சி. இவங்க ஜென்சின்னு போட்டு வயசானவங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. வயதானவர்களே ஜென்சி மாதிரி இன்னைக்கு திங்க் பண்ணுறாங்க விஜயை பார்த்தப்புறம். அதுதான் உண்மை. இப்போ உதயநிதி அவர்கள் மேலே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் எடுக்க போகிறாங்க? சட்டம் தன் கடமையை செய்யும். ஐ திங்க் யூ ஷுட் லேர்ன் அ லெசன். வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ். ஐ திங்க் யூ ஷுட் அட்மிட் இட் ரேதர் தென் சேயிங் இல்லை நான் பண்ணலைன்னு. அவரும் ஒரு மனிதர் தானே. எனக்கு என்ன விஜய் உதயநிதி மேலே ஏதாவது காழ்ப்புணர்ச்சி உண்டா? எனக்கு அவருக்கும் பகைமையா? ஒன்றும் கிடையாது. ஐ ஹோப் ஹீ கெட்ஸ் பெட்டர், திருந்துவார்னு நினைக்கிறேன். இல்லை நான் இப்படி தான் செய்வேன், நான் செஞ்சுக்க, மக்கள் ஒன்று திருத்திடுவாங்க, இல்லை அழிச்சிடுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு விளைவுகளை சந்திப்பார் இதே போல் அவர் தொடர்ந்தார்னா? நாங்கள் ஒன்றுமே செய்வேனா, மக்கள் பார்த்துக்குவாங்க. எம்ஜிஆர் காலத்தை சொன்னார், மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு. தெளிவாக மக்கள் பார்த்துக்கிட்டாங்க கருணாநிதியை. இதே தான் இங்கேயும் நடக்கும். அதனால் அரசு அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் சொல்கிறேன், உங்களை தெய்வம் நின்று கொள்ளும். சார், இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு. கலந்து கொள்ள முடியும், ஆனால் அவர் ஏதாவது வேணாக்க பயந்துக்கிட்டு உள்ளே வராமல் இருப்பாரெல்லாம் எனக்கு தெரியாது. கலந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே விடுவிக்கணும்னு நீதிமன்றம் சொல்றதுக்கு மற்றவங்கள மாதிரி நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இது. அது மட்டும் இல்லை, இந்த அரசு வக்கீலும் தெளிவாக சொல்லிட்டாரு, அவர் கேள்வி கேட்கறது அங்கே அழைச்சிட்டு போகிறோன்னு. அங்கே தான்
விடுவிச்சிருவாங்க. அப்ப கண்டிப்பா உதயநிதி அவர்கள் கலந்து கொள்வாருன்னு சொல்றீங்க. கலந்து கொள்ளணும். எதிர்க்கட்சி தலைவர்ல சும்மா அங்கேயும் போய் பேசி பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதனால இல்ல ஆல்ரெடி வந்து இந்த மேகதாது பிரச்சனை, காவேரி பிரச்சனை எல்லாம் வந்து எடுத்து அந்த சட்டமன்றத்துல பேச போறதா அவர் சவால்லாம் வந்து அவருக்கு விட்டிருந்தாரு. என்னங்க விஷயம் தெரியும்? அவருக்கு பேச தெரியுது, இந்த மாதிரி இரட்டையில் பேசத்தாங்க தெரியும். அவருக்கு தனக்காகவும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது மனுஷனுங்க. அந்த அவர் எங்க படிச்சிருக்காரு, என்ன படிச்சிருக்காரு. அதாவது இட்ஸ் சேட். அது ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம அதை தானே பேசியிருப்போம். இன்றைக்கி காவிரி விஷயம் தானே நானும் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இவர்களுக்கு வந்து பயம். இவர்கள் இன்னும் ஆளும் கட்சின்ற ஒரு மமதையில் இருக்காங்க. மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இப்போ குழி அவங்க பறித்து அவங்களே தோண்டிக்கிட்டு இருக்காங்க. போட்டு மூடிடுவாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.